சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜர்னி. இன்றைக்கி இந்த வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வரும். இன்றைக்கி இந்த வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் மாஞ்சோலை போயிருந்த அந்த ஃபுல் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாஞ்சோலை கிளைமேட் எப்படி இருந்தது அண்ட் அங்கே பிளேசஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோட எண்ட் வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மாஞ்சோலை போகிறதுக்கு அம்பாசமுத்திரத்தில் உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாஞ்சோலையை வந்து நம்ம விசிட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பெர்மிஷன் தேவை. நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அம்பாசமுத்திரத்தில் உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து பெர்மிஷன் வாங்கணும். இந்த ட்ரிப் நாங்கள் போனப்போ வந்து எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எங்களுக்கு இந்த ட்ரிப் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது அண்ட் தம்பியோட செலிப்ரேட் பண்ணுற 1st வெட்டிங் ஆனிவர்சரி. முந்தின நாளே சித்தி சித்தப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போவே கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது 12 o'clock கரெக்டாக கேக் கட் பண்ணாங்க. கேக் வாங்கியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியவே செய்யாது. இல்லைனா தம்பி எப்படியாவது லைட்டாக முழிக்கையாவது வச்சிருக்கலாம். ஆனால் அவன் அவ்வளோ நேரம் முழிச்சிருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தூங்கினா. சரி ஓகேன்ட்டு ப்ரேயர் பண்ணி கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருமே தூங்கியாச்சு. ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக நாங்கள் அங்கே போகணும் அப்படிங்கிறக்காக ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock தான் நாங்கள் வீட்டில இருந்தே கிளம்பணும். வீட்டில இருந்து கல்லிடைக்குறிச்சி வரைக்கும் எங்களோட ஓன் கார்ல போடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. மார்னிங் டு டின்னர் வரைக்கும் ஃபுட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. மணிமுத்தூர் டேம் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அண்ட் போகிற வழியிலேயே நாங்கள் உட்காந்து ஒரு இடத்துல பசிக்குதுன்னு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மார்னிங் டிஃபனுக்கு இட்லி, சாம்பார், சட்னி, வடை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு வீட்டு சமையல் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருந்தது. ஹில்ஸ் ஏறுறப்போ ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து சாப்பிட்டதுனால சீக்கிரமா சாப்பிட சொன்னாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறக்காக. அதனால வேகமா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துலையே ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி விழுறப்போ சவுண்டு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நிறைய பூச்சிகளோட சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் அதை வச்சுட்டு பயங்காட்டிட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தரையும். ஐயோ இப்போ ஏதோ மிருகம் வருது அது இதுன்னு சொல்லிட்டு. அதுவே ரொம்பவே ஜாலியாக போச்சு. செல்லம் எந்திரி, சாப்பிட்டு தூங்கு. இந்தா சிடா சிடா, நான் ரோட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா மாஞ்சோலில் தான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இடையில எங்கேயுமே நிப்பாட்டலை. ஆனால் போகும்போது சூப்பராக இருந்தது. கீழே அடித்த வெக்கைக்கு மேலே போக போக ஒரு குளிர்ந்த காற்று அடிச்சுட்டே இருந்தது. போக போத காது லைட்டாக அடைக்கிற ஒரு ஃபீலும் இருந்தது. ஹில்ஸ் ஏறும்போது என்னதான் லைட்டாக பயம் இருந்தாலும் சைடில் வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அந்த குளிர்ந்த காற்றோட ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஃபீல். போயிட்டு இருக்கப்போ எங்கள் கூட வந்து இன்னொரு வண்டி வந்து பின்னாடி ரொம்ப நேரமாக வரவே இல்லை. நாங்களும் ஸ்லோவாக போய் பார்த்தோம், அப்பவும் வரல. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா கால் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு சிக்னல் இருக்காது. மணிமுத்தார் செக் போஸ்ட் தாண்டி நம்ம ஹில்ஸ் ஏறும் போதே நம்மளுக்கு வந்து சிக்னல் கட் ஆயிரும். ஸோ டவர் இல்லாதனால அவங்களுக்கு நம்ம கால் பண்ண முடியாதுங்கிறக்காக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வெயிட் பண்ணோம். பிஎஸ்என்எல் மட்டும்தான் அங்கே வந்து டவர் கிடைச்சது, மற்ற எதுவுமே யூஸ் பண்ண முடியல. இந்த வியூ நாங்கள் எந்த இடத்துல வெயிட் பண்ணுமோ அதுலேருந்து சுற்றி எடுத்த வியூ தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதான் இங்கதான் நிக்க. ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. வந்ததுமே நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாஞ்சோலையை சீக்கிரமாகவே ரீச் பண்ணிட்டோம்.
உள்ளே போகவே ஸ்கூல் சர்ச்சு அந்த மாதிரி இருந்தது. வீடை வந்து அங்கங்கே அவ்வளோவா பார்க்கவே முடியல. 1-2 வீடு அங்கங்கே தள்ளி தள்ளி இருந்தது. எங்களை ஒரு இடத்துல இறக்கி விட்டு இது பக்கத்தில் குட்டி ஓட இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் அங்கே பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. போகும்போது குட்டி குட்டி பூ அழகழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு அண்ட் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கையிலையும் பறித்து வச்சுட்டு நாங்கள் அழகாக போயிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் 40, 60, 100ன்னு கொடுத்து வாங்குகிற செடியெல்லாம் அங்கே சூப்பராக அழகாக இயற்கையாகவே வளர்ந்துருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. தொட்டாச்சு நீங்கள். அதுக்கப்புறம் எண்ணெய் காய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கரிப்பான் இலை இதெல்லாம் ரொம்பவே நிறைய வளர்ந்து கிடந்தது. எல்லா இடத்துலையுமே அது வந்து இருந்தது. அவங்க சொன்ன ஓடை இதுதான், இதையா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஷாக் ஆனோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கிட்ட ஒரு குட்டி வழி இருந்தது, அதுக்குள்ளே போனால் சூப்பராக இருந்தது. தண்ணி நல்ல சில்லுன்னு இருந்தது. தம்பி சும்மாவே தண்ணியில் ஆட்டம் போடுவான். அங்கே போய் தண்ணியில் கால் வச்சுருந்தான், ஒரே ஆட்டம். அவன் எந்திரிக்கவே இல்லை, தூக்குனாலும் அழுதுகிட்டே இருந்தான். அடி பிச்சு போடுமா செவுக்குட்டி ஜானஸ் குட்டி. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2-3 இடத்த வந்து காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஹோட்டல்ஸ் கிடையாது, ஒரே ஒரு டீ ஷாப் அண்ட் ஒரே ஒரு பேக்கரி இருந்தது. டீ ஷாப்பில் டீயும் பஜ்ஜியும் சேல் பண்ணாங்க. பேக்கரியில் வந்து ஃபேமஸான ஒரு ரஸ்க்கு சேல் பண்ணாங்க. அது வந்து வீட்லேயே செஞ்சுதான். மாஞ்சோலை வர்ற எல்லாருமே இந்த ரஸ்க் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்களும் வாங்கிட்டு வந்தோம். அடுத்ததாக ரொம்பவே சூப்பரான விஷயம் வந்து மயில் தான். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். அங்கேருந்த மயில் வந்து நம்ம கொடுக்குற பஜ்ஜியை நம்ம கையிலேருந்து அழகாக கொத்திட்டு போச்சு. நம்ம ஊரில் மயில் பக்கத்தில் இருந்து பார்க்கவே முடியாது, ஓடிடும். ஆனால் இது பக்கத்தில் இருந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. எல்லாரும் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டதும் எனக்கு ஒரு ஆசை வந்தது. நானும் பஜ்ஜி வாங்கி கொடுத்தேன், அழகாக கொத்திட்டு போச்சு. மாஞ்சோலைக்கு வர்ற பஸ்ஸையும் பார்க்கணும்னு நினச்சோம். நிறைய பேர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வரும்னு நினச்சோம். கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது பஸ் வந்துச்சு. பஸ்ஸையும் பார்த்தாச்சு. எங்களை பார்க்குறதுக்காக கூட்டு போன இடம் வந்து 4 முக்கு காக்காச்சி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பார்க்குறத பார்த்தா ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கவே முடியல. நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம். அவங்க ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் எடுங்க, இல்லைன்னா டைம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ரசம் நாட்டுக்கோழி கிரேவி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருந்தது, அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான பிளேஸில் நிப்பாட்டினாங்க. ஒரு அழகான ஒரு தேயிலை தோட்டத்தில். அந்த சன்லைட்டு, அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு மிலாவை மட்டும் நாங்கள் பார்த்தோம். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கேயே இருந்துடலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக ஒரு அமைதியாக இருந்தது. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஒரு குட்டி டான்ஸும் போட்டாச்சு. வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அதனால. அத்தை அத்தை நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோவே 9 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போன காக்காச்சி, அதுக்கப்புறம் நைட் ஸ்டே பண்ண பிளேசஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மாஞ்சோலை பார்ட் 2ன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.